நம்முடைய எதிர்ப்பை மீறி கர்நாடக அரசு அதை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி மற்ற அனுமதியெல்லாம் நிச்சயமாக கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் நம்ம அமைச்சர் சொல்கிறாரு ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு. இது மட்டும் இல்லை, ஒரு பேலன்சிங் ரிசர்வாயர்னால் இல்லை சார், நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா என்னுடைய அணைக்கு மேலே நான் என் எல்லையிலேயே கட்டிக்கிறதுக்கு பேர் தான் பேலன்சிங் ரிசர்வாயர். எனக்காக வேறு ஒருத்தர் பேலன்சிங் ரிசர்வாயர் கட்டுறேன்னு சொல்கிறத அந்த கூற்றெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். அவங்க சொல்கிறது ஒவ்வொரு நேரம் அப்படி தான் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து பேலன்சிங் ரிசர்வாயர் மாதிரி இருக்கும், இதில் வந்து பவர் ஜெனரேட் பண்ணிட்டு நாங்கள் தண்ணி விடுவோங்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தானே நம்ம 1924 அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு நம்ம அங்கே மேலே கட்டினாங்க, அவங்க கட்டின அணையிலேருந்து தண்ணி விடுறாங்களா? ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, இந்த காவிரி ஒழுங்காற்றுக்குழு இவங்களெல்லாம் போய் பார்த்து கேட்டு தான் வாங்க வேண்டியிருக்கு. இப்போவே நிலைமை இப்படி இருந்ததுன்னா அவங்க இன்னொரு அணை கட்டினாலும் கூட நிச்சயமாக இதே நிலைமை தான்